ஹே ஹாய் நண்பா, நான் உங்கள் பியர்மேன் பேசுகிறேன். வெல்கம் டு ஒரு வால் நண்பா. நம்ம ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ. ஆக்சுவலாக வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம ஸ்க்ராம்க்கு வந்து 15,000 கிலோமீட்டர்ஸில் ஃபஸ்ட்டு பெய்டு சர்வீஸ் நண்பா. இது வரைக்கும் 4 ஃப்ரீ சர்வீஸ் நம்ம பண்ணியிருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு நம்மளுடைய பெய்டு சர்வீஸ். அதுக்காண்டி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக எங்கே போகிறோம் அப்படின்னா, திருநெல்வேலி டிஜி மோட்டார்ஸ் ராயல் என்ஃபீல்ட் அந்த பைபாஸ் ரோட்டில் இருக்குது. அந்த மலையை குடஞ்சி பைபாஸ் போட்டிருப்பாங்க. அதை தாண்டினோன்னே செகண்ட் ஸ்டாப்பில் இருக்குது நண்பா. ஓகே, என்னெல்லாம் வண்டியில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் வந்து ஆக்சுவலாக வண்டியில் வந்து லிட்டிலாக வந்து என்னென்னா வைப்ரேஷன்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்குது. ஒரு 90, 100 போனோன்னாலே வைப்ரேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி என்னென்னா வண்டியில் ஹேண்ட்லிங் வந்து ஒரு 80 போனாலே நம்ம கையை விட்டோம் அப்படின்னா கிடுன்னு அந்த மாதிரி ஆடுது. அது ஒரு ப்ராப்ளம். அப்புறம் பிரேக்கிங்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட ஆயில் சர்வீஸ் எப்போ பண்ணோம் அப்படின்னா 7,000 8,000 பண்ணோம். கண்டிப்பாக அப்படிங்கிற பட்சத்தில் ஆயில் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும் நண்பா. ஓகே, தென் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, பெருசாக ஒன்றும் நான் ப்ராப்ளம்னு பெருசாக ஃபீல் பண்ணல. எனக்கு பெருசாக ஃபீல் ஆனது வந்து அந்த ஹேண்ட்லிங் ஒரு 80 கிராஸ்ன்னு ஒரு மாதிரி ஆடிச்சு. அது ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா பிரேக்கிங்ஸ் அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி ஆக்சுவலாக வந்து பிக்கப் வந்து ஃபஸ்ட்லாம் வந்து ஒரு 120, 130 வரைக்கும்லாம் போச்சு. இப்போ அவ்வளோ பிக்கப்லாம் இருந்த மாதிரி இல்லை. பிக்கப்லாம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஒரு 110, 115 தான் ரீச் ஆகுது. அப்படியே மெதுவாக ரீச் ஆகுது. ரொம்ப மெதுவாக தான் ரீச் ஆகுது. 110 வரைக்கும் சர்ன்னு போகுது. அதுக்கப்புறம் ரொம்ப மெதுவாக ரீச் ஆகுது. அது ப்ராப்ளம் இல்லை நண்பா. ஓகே, நம்ம வந்து இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, சிறைகொண்டம் ரீச் ஆக போகிறோம். அதை தாண்டி இன்னும் ஒரு 20 or 25 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆகிட்டு நான் உங்களுக்கு ப்ளாகில் கண்டினியூ பண்ணுறேன் நண்பா. ஓகே, வாங்க பார்க்கலாம். நண்பா, ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஃப்ரீ சர்வீஸுங்கிறிய 4 ஃப்ரீ சர்வீஸ்னால் இது வரைக்கும் உனக்கு காசே ஆனது இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, லேபர் மட்டும்தான் ஃப்ரீ நண்பா. சரியா? மற்றது எல்லாமே நம்ம ஆயில் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு பே பண்ணுவாங்க. எல்லாமே ஆயில் மாற்றணும் அப்படின்னா 900 700 அதுக்கு பே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஏதோ செக்கப் பண்ணிங்க அப்படின்னா செக்கப்னு சொல்லி ஒரு பே பண்ணுவாங்க. லேபர் மட்டும்தான் ஃப்ரீ. மற்றபடி எல்லாமே காஸ்ட் தான். இது வரைக்கும் எனக்கு 4 சர்வீஸில் கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு சர்வீஸ் பண்ணால் 900 rupees or 1000 rupees செலவாகும். கிட்டத்தட்ட ஒரு 4,000 rupees வரைக்கும் இது வரைக்கும் எனக்கு செலவாயிருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, சில பேர்கிட்டலாம் கேட்டேன். அப்படிங்கிற பார்க்கும்போது சில பைக்ஸ் அது என்ன நான் சொல்ல விரும்பல, சிலலாம் நிறைய செலவழிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது ராயல் என்ஃபீல்ட் பெட்டர்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது. ஓகே நண்பா, வாங்க வ்ளாக் கண்டிப்பாக பண்ணலாம். நண்பா, திருநெல்வேலி வந்துட்டோம். ரீச் ஆக போகிறோம். ஆக்சுவலாக வந்து இதுதான் நண்பா டிஜி மோட்டார்ஸ்னு சொல்லி. ஆக்சுவலாக நான் கால் பண்ணிலாம் சொல்லிட்டேன், புக் பண்ணிட்டேன். வண்டியை விட்டுட்டு நம்ம அப்படியே அங்கே ஒரு ரூம் இருக்குது, ஏசி ரூம் தான். அதில் நம்ம வெயிட் பண்ணலாம். இல்லை நமக்கு ஏதாவது ஒர்க் இருந்தாலும் நம்ம அதை போய் பார்க்கலாம் நண்பா. அவங்க ட்ராப் வேணால் பண்ணுவாங்க. ட்ராப் ஏதாவது வேணும் அப்படின்னா பண்ணுவாங்க நண்பா. ஓகே நண்பா, இவர் தான் நம்மளுடைய மெக்கானிக். ஆமாம், கிட்டத்தட்ட நம்ம ஸ்க்ராம் நம்ம அஞ்சலே கிட்டத்தட்ட 3-4 சர்வீஸ் அவர் தான் பார்த்துருக்காரு நண்பா. ஓகே நண்பா, ஓகே வாங்க கண்டிப்பாக பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். ஹே நண்பா 3-4 மணி நேரம் வெயிட்டிங் அப்புறம் நம்ம அஞ்சலை ரெடி ஆகிட்டாவா. ஆக்சுவலாக வந்து எவ்வளோ பில்லு போட்டாங்க அவளுக்கு அப்படின்னா 1,691 ரூபா சம்திங். ஆக்சுவலாக 1,700 என்னமோ பில்லு போட்டாங்க. ஆக்சுவலாக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் பில்லில் மென்ஷன் பண்ணுறேன், பாருங்கள்.
ஒன்றும் வேறு ஒன்றும் பண்ணல. ஆயில் சர்வீஸ் மாற்றிருக்காங்க, அப்புறம் ஏர் ஃபில்டர் ஒரு கிட்டு மாற்றிருக்காங்க, அப்புறம் ஆயில் சர்வீஸ் கிட்டுன்னு ஒரு கிட்டு மாற்றிருக்காங்க, அப்புறம் ட்ரை வாஷ் பண்ணியிருக்காங்க, வாட்டர் வாஷ், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் எதுவும் பெருசாக பண்ணல. மற்றபடி நார்மல் செக் பண்ணுவாங்கள்ல, செக் பண்ணி வண்டி தந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1700 ருபீஸ் வந்திருக்கு நண்பா. ஓகே, இப்போ எப்படி இருக்குது வண்டி, எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, எனக்கு அப்படி ஒன்றும் பெருசாக அந்த ஷேக்கிங்லாம் ஆக்சுவலாக போயிடுச்சு. அது ஆக்சுவலாக ஃபோர்க்கில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இது போல், அதுக்கு பெருசாக பேலாம் எதுவும் பண்ணல. அவர் ஜஸ்ட் மெக்கானிக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணார். அதை அட்ஜஸ்ட் பண்ண உடனே அந்த ஹேண்டிலுடைய அந்த ஒரு 80 above ஒரு சின்ன ஷேக்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சரியாயிடுச்சு. அதெல்லாம் ஒரு நல்லா இருக்குது, அது சூப்பராகவே நல்லா இருக்குது, நல்லா ரெடி ஆகிட்டான். அப்புறம் அந்த வைப்ரேஷன்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஃபுல்லாகலாம் கம்மியாகல, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வண்டி இப்போ முன்னாடிக்கு கொஞ்சம் பரவாயில்ல, பிக்கப் இருக்குது. மற்றபடி பெருசாக வேறு ஒன்றும் எனக்கு ஒன்றும் ஓகே, நல்லா தான் இருக்குது நண்பா. நான் ஒன்றும் குறையாக சொல்லலை. குட், இட்ஸ் குட். ஓகே நண்பா, ஓகே, தேங்க்யூ, பபாய். ஆக்சுவலாக வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, ஃப்ரண்ட் அலாய் வீல் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம். அந்த அலாய் வீல், சாரி, அது ஸ்போக்ஸ் வீல் தானே, அதில் வந்து நம்ம வந்து அலாய்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாரு. அதை ஆக்சுவலாக கோட்டோன்னு நினைக்கிறேன், கோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கு ஒரு நாள் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து இந்த ஃபோர்க்கில் இந்த பிரச்சனை வந்தாலே இந்த வீல் அலாய்மெண்ட்டு, வீல் பேலன்சிங்கு, அப்புறம் இந்த கோட்டம் இதெல்லாம் எடுக்கிறதெல்லாம் பார்த்துட்டா பெட்டராக இருக்கும்னு நானும் ஃபீல் பண்ணுறேன் நண்பா. எனக்கும் ஒரு சிலர் சொன்னாங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ, பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ நண்பா, பாய், டேக் கேர், ரைட் சேஃப் நண்பா. ஓகே, பபாய்.